நம்ம யார், நம்மளோட தகுதி என்ன, அப்பப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே சிக்காமல் இருக்க முடியும். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளை சேர்ந்துடும். அதாவது நம்ம தகுதியை தாண்டி யார் யார் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கதை. அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடிசைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பூனை ஒன்று வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த பூனையை பார்த்தீங்கன்னா இவர் செல்லமாக தான் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு நாள் என்ன ஆகி போச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புகைப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறாரு. அது புலியோட புகைப்படம், புலி வேட்டையாடுற மாதிரி ஒரு புகைப்படம். இந்த புகைப்படத்தை அவர் மாட்டினதுக்கப்புறம் இந்த பூனை வந்து அந்த புகைப்படத்தை பார்க்குது. அந்த புலி பார்த்தீங்கன்னா அதையுடைய பெரிய மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி, அதாவது புலி வந்து மானை வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படம் அது. இந்த பூனை அதை பார்த்துட்டு, ஆகா நம்ம தான் அதுவாட்டிருக்குதே, நம்ம இது தெரியாமல் எத்தனை நாள் இங்கே பாலையும் பிஸ்கட்டையும் தின்னுட்டு காலத்தை கழிச்சு விட்டோமே, இப்போயே காட்டுக்கு போய் நம்மளை விட பெரிய மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட வேண்டியதான், நம்மளை கண்டால் எல்லாம் பயந்துக்குவாங்களாட்டிருக்குதே, இது தெரியாமல் போச்சேன்னு காட்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது இந்த பூனை. இந்த பூனை போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய யானை ஒன்று நிற்கிது. இதுவும் சுற்றி முற்றி பார்க்குது. இது சைஸுக்கு எந்த ஒரு மிருகமும் கிடைக்கல. அந்த யானை தான் பூனையோட கண்ணில் தென்படுது. இந்த பூனை பார்த்தீங்கன்னா மெல்லமாக அந்த புலி எப்படி பதுங்கிட்டு போகுமோ அதே மாதிரி இதுவும் பதுங்கி யானைக்கிட்ட போய் நிற்கிது. யானை பார்த்தீங்கன்னா, ஏப்பா என்ன விஷயம், காட்டுக்குள்ளே நீ வந்திருக்கிற அப்படின்னு யானை வந்து பூனைக்கிட்ட கேட்க, அதுக்கு பூனை பதில் சொல்லுது, நான் இந்த காட்டில் வாழ்கிற ஆள் தான், உனக்கு என்னை தெரியாதுன்னு போல் இருக்குது, என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்னு இந்த பூனை வந்து அந்த ஆணைக்கிட்ட கேட்குது. ஐயையோ, நான் இதுக்கு முன்னாடி உன்னை காட்டிலேயே பார்த்ததில்லையே, நானும் உன்னை மாதிரி பெரிய விலங்குலையெல்லாம் வேட்டையாடி திங்கிற ஆள் தான், என்னை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் நிற்கிறிய அப்படின்னு வந்து பூனை யானையை பார்த்து கேட்குது. என்னப்பா சொல்கிற, உன்னை கண்டு நான் எதுக்கு பயந்துக்கணும் அப்படிங்குது. அப்படியா, இப்போ பாரு உன்னை எப்படி தெறிக்க ஓட ஓடுறேன்னு நினச்சிக்கிட்டு பூனை மனசுக்குள்ளே, சரி நீ எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்குது. நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தப்பா குளத்து பக்கம் அப்படிங்குது. அப்படியா. பூனை பார்த்திங்கன்னா இந்த யானையை ஏதோ ஒரு விதத்தில் வம்பிழுத்து இது கூட சண்டை பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும் அந்த ஒரு எண்ணத்தில் பூனை மனசில் நினச்சிக்கிட்டு, சரி இது என்ன எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பக்கம் வால் இருக்குது, உனக்கு மட்டும் என்னப்பா ரெண்டு பக்கம் வாழா தொங்குது அப்படின்னு நக்கலாக யானையை பார்த்து இந்த பூனை கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, சரிப்போ சின்ன பையன் ஏதோ கேட்குறான்னு சொல்லி யானை கொஞ்சம் கூட கோவப்படாமல், அது ஒன்றும் இல்லைப்பா, பின்னாடி இருக்கிறது தான் வால், முன்னாடி இருக்கிறது என்னுடைய தும்பிக்கை அப்படின்னு சொல்லி யானை வந்து பூனைக்கிட்ட பதிலை சொல்லுது. ஆகா, இந்த விஷயத்தில் தப்பிச்சிட்டானே, மறுபடியும் ஏதாவது இவனை வம்பழுத்து பார்ப்போன்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, சரி தும்பிக்கைங்கிற அது என்ன இத்தசோட கொலாயாட்டம் இப்படி தொங்குது அப்படின்னு மறுபடியும் அந்த தும்பிக்கையை பார்த்து கிண்டல் அடித்து இந்த பூனை யானைக்கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த யானை பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கூட கோவப்படாமல், இல்லைப்பா என்னால் தண்ணி குமிஞ்சு குடிக்க முடியாது என் உருவத்துக்கு, அதனால தான் கடவுளாக பார்த்து எனக்கு இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது யானை வந்து பூனைக்கிட்ட. மறுபடியும் பார்த்திங்கன்னா, என்னடா இது, நம்ம என்ன கேட்டாலும் இவன் கோவப்பட்டு நம்மகிட்ட சண்டைக்கு வர மாட்டேங்கிறானே, இவனை எப்படி கோவப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்திங்கன்னா பூனை, சரி இது என்ன எல்லாத்துக்குமே பல்லு வாய்க்குள்ளே இருக்கும், உனக்கு மட்டும் என்னப்பா சைடில் நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து மறுபடியும் பூனை அந்த யானைக்கிட்ட கேட்க, அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த யானை கோவப்படாமல் பதிலை சொல்லுது. அதாவது எப்படின்னா, யாராவது என்னை தாக்க வந்தால் என்னுடைய வாய்ப்பகுதியில் இந்த தும்பிக்கை இருக்கிறதுனால என்னால் கடிக்க முடியாது, அதனால் இந்த தந்தத்தை வச்சு நான் அவங்கள முட்டி பாஞ்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா பூனை இதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்குது யானையை பார்த்து. என்னப்பா ஏன் சிரிக்கிற அப்படின்னு யானை வந்து பூனைக்கிட்ட கேட்க, எது நீ பாய்வியா, ஏப்பா பாயிறது நான் தான், நீ என்னமோ பாயிறங்கிற, அது இந்த பல்லை வச்சுட்டு எப்படி நீ போய் பாய்வ அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா யானையை பார்த்து நக்கலாக இந்த பூனை சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது, அப்படியா சங்கதி, சரி கொஞ்சம் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிவிட்டு தும்பிக்கையினால் அந்த பூனையை பிடிச்சி சொலட்டி விசிறிச்சு பாருங்கள். பூனை ஒரே அடி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவுது. ஒரு வழியாக கீழே விழுந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா மெல்ல தடுமாறி எந்திரிச்சு நிற்குது. ஐயோ சாமி, விவகாரமான ஆளாக இருப்பான் போல இருக்குது, நம்ம புலின்னு தெரிஞ்சு நம்மளை எந்த மாதிரி அடிக்கிறான், இதுக்கு மேலே இவன்ட்ட வாலாட்டக்கூடாதுன்னு
அன்னையிலிருந்து பூனை காட்டு பக்கம் போனாலே யானை கண்டா ஓடி போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய தராதரம் என்ன, நம்மளை உடைய பெரிய பலசாலிக்கிட்ட எப்பயுமே மோதக்கூடாது. இல்லை நம்ம தான் பெரிய பலசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த சம்பவம் மாதிரி விலங்குகள் மட்டும் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு போகிறது இல்லாமல் மனிதர்களும் ஒரு சிலர் இந்த மாதிரி தான் பட்டு திருந்துவாங்க.